தமிழக மக்கள் கட்சி அரக்கோணம் நகரில் உதயம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தலைமையிடமாக கொண்டு தமிழக மக்கள் கட்சி துவக்கப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழா மாநில தலைவர் புலியேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் திண்டுக்கல் காட்டுராஜா முன்னிலை வகித்து பேசினார். மாநில பொருளாளர் திருநெல்வேலி சிவன் மோகன்தாஸ் வரவேற்று பேசினார். கூட்டத்தில் மாநில அமைப்பாளர் சென்னை தியாகராஜன், மாநில தலைமை நிலை ஆலோசகர் வேலூர் அருள்பாரி, மாநில மகளிரணி தலைவர் சேலம் சிவசசிகலா, மாநில தொண்டரணி தலைவர் சென்னை மகாத்மா ஜானகிராமன், மாநில துணை பொதுச் செயலாளர் சென்னை டாக்டர் ராமகிருஷ்ணன், மாநில ஆலோசகர் ராணிப்பேட்டை பால்ராஜ், ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் இளையபிரபு, மாவட்ட இளைஞரணி தலைவர் நாதமுனி, கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் சக்திவேல் உட்பட மகளிரணி, இளைஞர் அணியினர் பலர் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் சிவப்பு, மஞ்சள், நீல கலர் வண்ணத்தின் நடுவே தென்னை மரம் சின்னம் பதித்த புதிய கட்சி கொடியும் கட்சி பெயர் பதித்த பேனரும் திறக்கப்பட்டது. பின்னர் மாநில தலைவர் புலியேந்திரன் செய்தியாளர்களிடம் பேசியபோது, ஏழை எளிய மக்கள் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களுக்கு உறுதுணையாகவும் நல சுகாதாரம், தரமான கல்வி அனைவருக்கும் கிடைத்திடவும் தமிழக மக்கள் கட்சி பாடுபடும். இதற்காக பல அறப்போராட்டங்களை நடத்தவும் திட்டமிட்டு உள்ளோம். வருகிற 2026 பொது தேர்தலில் கூட்டணி வைத்து கொள்ளவோ அல்லது தனித்து போட்டியிடுவது குறித்தோ மாவட்ட செயலாளருடன் கலந்து ஆலோசனை நடத்தி முடிவு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இறுதியில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சசிகலா புலியேந்திரன் நன்றி கூறினார். நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி.